ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் என் ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத் டு ஆல் ஆஃப் யூ. இந்த அருமையான நேரத்திலும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உண்டாவதாக. என் அன்போடு அழைத்த சகோதரர் தயான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஆண்டோட சத்தியத்தை, வேதத்தினுடைய மகத்துவங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு சிலாக்கியத்திற்கு ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நாம மாத்திரம் மையப்படுவதாக. நான் அல்ல, ஆண்டவர் பேசுவார், நாம் கேட்போம். நேரத்திலும் சிந்திக்கும்படியா நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், வேர் ஆர் த நீமையாஸ் இன் அவர் சர்ச். நெகேமியாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீமையா, KNEE மயா. நெகமையா அல் நீமையா. நீமையான அர்த்தம் முழங்கால நின்ற மனுஷன் என்று அர்த்தம். முழங்கால நின்ற நெகேமியா. வேர் ஆர் த நீமையாஸ் இன் அவர் சர்ச். நம்முடைய சபையில இப்படிப்பட்ட நெகேமியாக்கள் எங்கே, ஜெபிக்கிறவர்கள் எங்கே என்பது குறித்து ஒரு சில நெகேமியா புத்தகத்திலிருந்து சில பாடங்களை படிக்க இருக்கிறோம். தயவுசெய்து உங்களுடைய வேதாமை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்க முடிந்தால் நீங்க யாரும் அன்மியூட் பண்ணி நீங்க வாசிக்கலாம், ரொம்ப சந்தோஷம், எனக்கு உதவியா இருக்கும். நெகேமியா புத்தகத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதுல சில வசனங்களை வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்போம். ஆண்டோடைய நாம மாத்திரம் மையப்பட உதவி செய்யும். இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 2 பிரிவுகளா பிரிக்கலாம். முதல் 7 அதிகாரங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணிகள், அலங்கங்கள் கட்டப்பட்டு என்று பார்க்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன். 8ல இருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அதிகமான செய்தி கொடுக்கிறத பார்க்கிறோம். யாரும் எஸ்ராவும் நெகேமியாவும் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் விலங்குகளை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அலங்கங்களை கட்டினாங்களாம். எஸ்ராவும் நெகேமியாவும் ஆவிக்குரிய அலங்கங்களை கட்டினாங்க மனுஷனுடைய வாழ்க்கையில. இந்த இன்னொரு விதமா சொல்ல வேண்டும் என்றால் 1 முதல் 7 அதிகாரங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், திரும்ப கட்டப்படுதல் என்று பார்க்கிறோம். உடைந்து போன அந்த வளங்கங்கள் கட்டப்பட்டது பார்க்கிறோம். ஆலயங்கள் கட்டப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது பார்க்கிறோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன். 8ல இருந்து 11 ரிவைவல், ஒரு எழுப்புதல் ஏற்பட்டதை பார்க்கிறோம். நெகேமியா ஆலயத்தை அலங்கங்களை மாற்றி கட்டல, எஸ்ரா ஆலயத்தை மாற்றி கட்டல. there was a revival among the people. ஆண்டவருக்கு வெளியில் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டதை பார்க்கிறோம். எப்படியோ உடைந்து போன இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு வசனத்தை நம்ம சிந்திக்க போறோம். ஒரு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணி நம்முடைய இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். சித்தம் தேவா ஆகட்டுமே, முற்றிலும் என்னை நீராட்கொள்ளுமே, கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட என்னை ஆவியால் நிரப்பும். எங்களை நேசிக்கிற தாப்பனே, இந்த அருமையா நேரத்திலும் ஒரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நிற்கிறப்பா. கேட்க போற வசனங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய வார்த்தை இல்ல, பரலோகத்தின் சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற இதயங்களை நீர் ஆவியாளர் கொண்டு பேசுங்க கர்த்தாவே. 30, 60, 100 பலன் கொடுக்கும் கர்த்தாவே. நெகேமியா காலத்தில் உள்ள எழுப்புதல் எங்களை சபையில வரணும் ஆண்டவரே. உங்கள் சபையில் அநேக எழுப்புத வீரர்கள் நெகேமியா போல் எழும்பணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், நீர் ஏற்றுக்கொள்ளும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார் உள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நெகேமியா புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தொடக்கமும் ஜெபம் தான், முடிவும் ஜெபம் தான். 1வது அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா நெகேமியால முதல்ல ஜெபம், முடிவுல ஜெபம் தான். சுமார் இல்ல நீ வாசி பார்க்கும்போது இந்த நெகேமியா புத்தகத்துல சுமார் 8 ஜெபங்கள், 8 prayers of நெகேமியா, நீமையா, முழங்கால் நின்று ஜெபித்த ஒரு நெகேமியாவுக்கு வந்து பார்க்க போறோம். 8 ஜெபங்கள். அதுல நாம் முதலாவது பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் 4ல இருந்து 11 வருஷத்தை வாசி பாருங்க. என்ன போடப்பட்டிருக்கிறது? பிரேயர் ஃபார் பிரேயர் இன் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். பிரேயர் பார்ன் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஒரு இக்கட்டான சூழல ஜெபம் பண்றார். என்ன இக்கட்டான சூழ்நிலை? எருசலேமுடைய நிலையை குறித்து அவர் பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தேவாலயம் இருக்குது, இடித்து போன அலங்கல் இருக்குன்னு சொல்லி அவர் அதை வருத்தத்தோடு ஜெபம் பண்றாராம். பிரேயர் பார்ன் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். இக்கட்ல இருந்து பெறப்பட்ட ஒரு ஜெபம். 2வது ஜெபம் என்னன்னா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பார்க்கும்போது பிரேயர் ஆஃப் டைட், பிரேயர் இன் டைட் கார்னர். ஒரு நெருக்கப்படும் சூழ்நிலையில ஜெபம் பண்ணார்.
பிரேயர் இன் டைட் கார்னர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் பரலோ தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? சரி, அடுத்த ஜெபம் எங்க பார்க்கிறோம் என்றால், 3வது ஜெபம் எங்க பார்க்கிறோம் என்றால் 4வது அதிகாரம் 1-6 வரைக்கும் நாம் படித்து பார்க்கும்போது என்ன வாசிக்கிறோம்? நிந்தையில் இருந்து என்ன விடுதலை கொடுக்கணும்ப்பா, டெலிவரன்ஸ் ஃப்ரம் ரிப்ரோச் ஜெபம் பண்றாரு. எதுலயும் ஜெபம் தான். அதிகாரம் முழுவதும் இந்த புத்தகம் முழுவதும் ஜெபம், ஜெபம் நிறைந்த புத்தகம். அவர் பேரை என்ன வச்சாங்கன்னா வேத பக்தர் நீமையா அப்படின்னு வச்சாங்களா. முழங்கால் இருக்கிற நெகேமியா. 4வது ஜெபம் எங்க இருக்குது? 4வது அதிகாரம் 7-9 வரை வாசித்தீங்கன்னா ட்ரையம்பிங் ஓவர் ஆங்கர், ஒரு வெற்றி கிடைக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணாங்களாம். 5வது ஜெபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிரேயர் அண்ட் ரெஸ்டிடியூஷன், மீட்புக்காக ஜெபம் பண்ற ஜெபம். திரும்பவுமாக ஆண்டவருடைய காரியங்கள் வாழ்க்கை செய்யும், பழைய நிலைமை கொண்டு வரும் சொல்லி ஜெபித்தாங்களாம். பிரேயர் அண்ட் ரெஸ்டிடியூஷன். 6வது ஜெபம் என்னவென்றால் 6வது அதிகாரம் 9-14 வரைக்கும் நீங்க வாசி பார்க்கலாம். 9-16 வரைக்கும் பிரேயர் அகைன்ஸ்ட் கிராஃப்ட், தந்திரத்துக்கு எதிரான. சம்பல்லாத்து தொபியா அங்க உள்ளவங்கலாம் தந்திரமா வேலை செய்யறவர்களா. பிரேயர் அகைன்ஸ்ட் கிராஃப்ட், தந்திரம், கன்னி. 7வது ஜெபம் என்னன்னா 8வது அதிகாரம் முதல் 13 வசனத்தை வாசி பார்க்கும்போது பிரேயர் அண்ட் வேர்ட் ஆஃப் காட், ஜெபமும் ஆண்டவருடைய வசனமும். 8வது என்ன பார்க்கிறோம்? கடைசியில 9வது அதிகாரத்துல வாசி பார்க்க 9ல வாசி பார்த்தீங்கன்னா பிரேயர் அண்ட் கிளாட்னஸ், அந்த 14-13 வரை வாசித்துட்டே போகலாம். இந்த அருமையான இந்த புஸ்தகம் ஆண்டவர் நமக்குன்னு எழுதி வைத்தமா இருக்கிறது. வேர் ஆர் த நீமையாஸ் இன் அவர் சர்ச் டுடே? நம்முடைய திருச்சபையில இன்னைக்கு நெகேமியாக்கள் எங்க, ஜெபிக்கிறவர்கள் எங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சொல்றாரு, when we begin to kneel, God begins to deal. நாம் முழங்கால் படும்போது ஆண்டவர் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரா. when we begin to kneel, God begins to deal. இப்ப நம்ம ஜெபம் பண்றோமா, முழங்கால் போடுறோமா ஆண்டவருக்கு என்று? இந்த ஜெபம் எப்படி இருக்குது? நெகேமியா போல இன்னைக்கு ஆட்கள் நமக்கு நிறைய தேவை என்பதை நாம் அறிந்து கொள்றோம். நெகேமியா போல ஆட்கள் நமக்கு தேவை. ஏனென்றால் இந்த புஸ்தகம் முழுவதுமே ஜெபம் தான். 8 ஜெபம் சொன்னோம் அல்லவா? 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி 15வது அதிகாரம் வரைக்கும் நெகேமியா ஜெபத்தை நம்ம பார்த்து கொண்டே வரலாம். ஜெபம் தான் ஜெயம் கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஜெபம் அவர்களுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நெகேமியா வாழ்க்கையில ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா வாழ்க்கையில 5 காரியங்கள். என்ன காரியம்னா, வில், 2வது ஸ்கில், 3வது த்ரில், 4வதாக ட்ரில், 5வதாக ட்ரில். 5 காரியங்கள். வில், WILL. வில்னா என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும், ஒரு காரியத்தை உறுதியா இருக்குது. firm determination, unflinching determination. அதான் வில் சொல்லுவோம். எடுத்த காரியத்தில் உறுதி. நெகேமியா இருக்குது இல்லையா? எடுத்த காரியத்தில் என்ன எடுத்த காரியம்? போய் அலங்குகளை கட்டணும், இடித்து போன அலங்களை கட்டணும்னு சொல்லி அவர் ஒரு உறுதி எடுத்தார் பார்க்கிறோம். பெரிய பதவியில் இருந்தார். He was a cup bearer, பானபத்திரக்காரன் இல்லையா? ராஜாவுடைய ஆகாரங்களை சமைச்சு கொடுக்கிறவர். ஒரு பெரிய ராஜா அவர் முற்றிலும் நம்பி இருந்தார் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் தன்னுடைய தேசத்துல அலங்கங்கள் இடிக்கப்பட்டு, ஆலயம் இடிக்கப்பட்டு கேள்விப்பட்டோன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறார், போய் இப்படியே கட்டணும். வில் பவர் என்று பார்க்கிறோம். A burning desire is the starting point for all accomplishments. A burning desire is a starting point for all accomplishments. எல்லா காரியம் செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்னா, ஒரு எழுப்புதலான ஒரு எரிகிற ஒரு ஆசை வேணும். பேர்னிங் டிசைர். அதுக்கு எப்படி செய்து முடிக்கணும்? அதான் நாம் நெகேமியா வாழ்க்கையில் வில் பவர், வில். 2வது என்னன்னா ஸ்கில். He had skill. He was a skilled man. வேதத்தில் அநேக இடத்துல வாசிக்கிறோம், திறமை உள்ளவர்கள் ஆண்டவர் தெரிந்திருக்கிறாராம். அந்த ஆலயம், அதாவது சாங்சுரி, அந்த ஆலயம் கட்டுப்படும் பொழுது ஆண்டவர் யாரை தெரிந்து சொன்னார்? மோசேயே. ஆசீர்வாத கூடாரம் கட்டும் பொழுது திறமையானவர்களை skilled in all activities. இங்க பார்க்கிறோம் நெகேமியா எப்படிப்பட்டவர்னா திறமை உள்ளவராக காணப்பட்டார். He had skill என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அந்த நெகேமியால வாசி பார்த்தீங்கன்னா அவர்கள் வேலை செய்ய ஆயத்தமா இருந்தார். ஆவலா, he had a mind to work.
அதான் முக்கியமான காரியம். மைண்ட் டு ஒர்க். திறமையான காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் நெகேமியா உபயோகப்படுத்தினது பார்க்கணும். இரண்டாவது படிக்கிற பாடம், he was skilled in the work. ஏன்னா நீங்க படிச்சு பாருங்க, 52 நாள்ல அலங்கத்தை கட்டி பிடிச்சாரா. பாருங்க இவ்வளவு விஸ்தாரமான சொல்றது, பெரிய வேலை, விஸ்தாரமான இடம் 52 நாள்ல கட்டி பிடித்தார் என்றால், முதலாவதாக ஆண்டோடைய கிருபை, இரண்டாவதாக அவருடைய திறமை பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஊழியக்கார பிள்ளைகளே, ஆண்டோடைய பிள்ளைகளே, நாம இன்னைக்கு நெகேமியாவை போல இன்னைக்கு ஆண்டு தேவை. வில் பவர். எப்படி ஆண்டோடைய ஊழியத்தை முடிக்கணும் நீ பாத்தீங்கன்னா, உலகம் எப்ப முடிய போதோ தெரியாது. பயங்கரமான சூழ்நிலை உலகம் ஓடிக்கொண்டு பார்க்கிறோம். இயற்கையின் சீற்றங்களை பார்க்கிறோம், பேரழிவுகளை பார்க்கிறோம், வெள்ளங்களை பார்க்கிறோம், காட்டுத்தீயை பார்க்கிறோம், பஞ்சம், பசி, பட்னியை பார்க்கிறோம், தேசத்துக்கு உறவு தேசம் எழுதுவதை பார்க்கிறோம், ஜனத்துக்கு உறவு ஜன எழுதுவதை பார்க்கிறோம். மத்த 24 அதிகாரம் அப்படியே நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் இல்லையா? இந்த காலத்துல நமக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவரே ஊழியத்தை கடைசியில் முடிக்கணும், முத்தோட முழங்கணும் இல்லையா? நம்ம கையில ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, முதலாவதாக we need to have the will power. ஊழியம் செய்வேன். இரண்டாவதாக நமக்கு அதுக்கு வேண்டிய திறமை வேணும் இல்லையா? ஆண்டவர் எப்படின்னா, ஆண்டவர் திறமை உள்ளதை அழைக்கிறது இல்லை, அழைத்தவரை திறமைப்படுத்துறாரு, திறமையை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? இரண்டாவது, நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் we are all called, we are chosen, we are called. ஆனா நம்ம எப்படி நெகேமியா போல இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. திறமை உள்ளவர்களா இருக்கிறோமா? மூணாவதாக அந்த வாழ்க்கையில பார்க்கிறோம், thrill, THRIL. அப்ப என்ன அர்த்தம்னா, ஜனங்களை ஊக்கப்படுத்தினான். encourage the people. encouragement is oxygen for the soul. ஊக்கப்படுத்துறது என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை ஊக்கப்படுத்துகிறது. அது என்ன, நம்முடைய ஒரு ஆக்சிஜன் போல. மனுஷனுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லையா? நம்ம சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை இருக்கிறது அல்லவா? அது போல நம்முடைய ஆத்மா உயிர்ப்படைய எழுப்புறதுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஊக்கம், உற்சாகம், இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். அவனுடைய என்ன செய்தான், மக்கள் எல்லாம் அவன் thrilled the people to work. வேலை செய்ய உற்சாகப்படுத்தினான். அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நாம ஒருவருக்கு ஒரு உற்சாகப்படுத்து. edify one another அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. edify one another. ஒருவருக்கு ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய வேலை எப்படியாவது செய்யணும். அதான் முக்கியமான காரியம். இனி காலம் செய்ய எல்லாத்தையும் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அன்று வரப்போகிறார், ஆயிற்று என்ற சத்தம் உண்டாக போகுது. நம்ம என்ன செய்யறோம்? வேற அந்த நெகேமியா சொன்னாவும் நான் ஒரு நெகேமியா இருக்கிறேன்னா என்று யோசிச்சு பாருங்க. அவன் மக்களை thrilled the people to work. நான்காவதாக drilled, பயிற்சி கொடுத்தான் மக்களுக்கு எப்படி வேலை செய்யணும். பார்த்தீங்களா? எதிர்ப்பு வந்த பொழுதிலும் ஒரு கையில கரண்டி வச்சிருந்தாங்க, ஒரு கையில பட்டை வச்சிருந்தாங்க. எப்படி பார்த்தீங்க? what a beautiful training. நல்ல பயிற்சி கொடுத்து வேலையை ஆரம்பிச்சாங்க. எதிர்ப்பு வந்த, in spite of the opposition, they did the work. நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னா, we should பயிற்சி கொடுக்கணும். நமக்கு ஆத்மா வரையில அவங்களையும் ஆதாயம் பண்ணணும், அவங்களையும் ஆண்டவர் ஊழியத்துல சேர்க்கணும் இல்லையா? சோ அவனுடைய நான்காவது பண்பு என்னன்னா த்ரில். த்ரில், ஜனங்களை பயிற்சி கொடுத்து. ஐந்தாவது என்னன்னா ட்ரில், TILL. வேலை முடிய வரைக்கும் கண்ணு கருத்துமா இருந்தான். அவனுடைய காரியத்தை நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த முத்தூதை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாபுலோன் விழுந்தது என்ற செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நடக்கிறது என்ற செய்தியை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். அவரே வர்ஷிப்பேன், அவரை தொழுது கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்று உண்டானவரையே தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா நியாய தீர்ப்பு கொண்டு வேலை வந்தது. இது யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நித்த நியாய விசாரணை பரலோகத்தில் போய் கொண்டிருக்கிறது. எவ்ரி கேஸ் இஸ் கேர்ஃபுல்லி ஸ்க்ரூட்டனைஸ்ட். ஒவ்வொன்றும் ஆண்டவர் கவனமாக பார்க்கிறார். புஸ்தகம் திறக்கப்பட்டது. some names are rejected, some names are accepted. அம்மையார் எழுதிக்கிறாங்க இறை கான்ட்ரோவர்சியில. நம்ம அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப நியாய தீர்ப்பு காலம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சத்தியத்தை சொல்றோமா? ஜெபிக்கிறோமா? முழங்கால் முடங்குதா? ஆண்டவருக்கு என்று வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். அதனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு 5 காரியங்களை நான் படித்துக் கொண்டேன் இல்லையா? ஒண்ணு, வில். அவருக்கு ஒரு தீர்மானத்தோடு எடுத்த காரியத்தை உறுதியா இருந்தாராம். firm determination. இரண்டாவதாக வேலை பாயிருக்கு திறமை உள்ளவராக இருந்தாராம். அவர் தான் எடுத்து பார்க்கிறோம். he had a skill.
மூணாவதாக he thrilled, மக்களை ஊக்கப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். நான்காவதாக he drilled, மக்களை பயிற்சி கொடுத்தார். வேலை செய்யறதுக்கு எப்படி செய்யணும், எதிரி வந்து என்ன செய்யணும் சொல்லி பயிற்சி கொடுத்தார். ஐந்தாவதாக till, வேலை முடியும் தெரியும் வேலையை விடவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரனாக நெகேமியா இருந்தார் என்று நான் பார்க்கிறோம். கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலும் இன்னைக்கு வாட் இஸ் த நீட் ஆஃப் த சர்ச் டுடே? people like Nehemiahs, முழங்கால் நின்று ஜெபிக்கிற அநேக பிள்ளைகள் நமக்கு தேவை. We need prayer. The church is not a refrigerator. Church is an incubator. Refrigerator தெரியும் உங்களுக்கு இல்லையா? வெச்ச பொருள் அது பாதுகாத்து கெட்டு போவோம், பாதுகாக்கும். இன்குபேட்டர் தெரியுமா? அது வந்து இந்த கோழி முட்டையில வச்சுன்னா அது பொறிச்சு புது புது குஞ்சுகளா வெளியே வரும். நீங்க நம்முடைய திருச்சிகள் அப்படிதான் இருக்கணும். இருக்கிறவங்களே பாதுகாத்து வைக்கிறது சூழல் இல்லாமல் such is not a refrigerator, it should be an incubator. பல ஆத்மாக்கள் வரணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். எப்படி ஆதி திருச்சபையில பார்த்தீங்களா, சிதறி போற எங்க போய் பிரசவம் பண்ணாங்க, எங்கும் பிரசவம், பாடசாலை பிரசவம், வெளியில பிரசவம், சந்தை வெளியில பிரசவம், ஆலயத்துல பிரசவம், எங்கும் பிரசவம், ஆற்றகரையில பிரசவம். ஆண்டவர் பெரிய அறுவடை கொடுத்தான்னு பார்க்கணும் இல்லையா? ஒரு நாள்ல 5000 பேர் 3000 பேர் திரளான ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், ஆசாரியர்களோட ஞானஸ்நானம் பெற்றாங்களாம். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை செய்தாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நெகேமியா போல எழுந்து கட்டுவோம், ரைஸ் அண்ட் பில்ட், எழுந்து கட்டணும். இன்னைக்கு நம்முடைய திருச்சபை இன்னும் கட்டணும். ஆண்டவருடைய திருச்சபை இன்னும் ஆவியில வளரணும். பின்மாரிக்காக காத்திருக்கணும். முத்திரை தரிக்கப்பட போற காலம் வருது. ஆத்துமாக்கள் ஆயத்தப்படும், நாம் ஆயத்தப்படணும். அதுல வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான எழுப்புகளை பார்க்கிறோம். 3 kinds of revival. நம்ம 85ஆம் சங்கீதம் 110 வாசி பார்த்தீங்கன்னா முதல் என்னன்னா ரிவைவ் மீ, ஆண்டவரே என்ன எழுப்பும், என்ன உயிர்ப்பியும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. ரிவைவ் மீ. இரண்டாவதாக ரிவைவ் அஸ், எங்களை எழுப்பு ஆண்டவரே, குடும்பத்தை எழுப்பும், திருச்சபை எழுப்பும், செகண்ட் பிரேயர். மூணாவதாக ரிவைவ் தி வொர்க் வாசிக்கிறோம். ஆபகுக்குள்ள வாசிக்கிறோம், நீ ரிவைவ் தி வொர்க். ஆபகு 2ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவைவ் தி வொர்க். 3 விதமான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். நெகேமியா அப்படிதான் செய்தார். அவர் he was thrilled and he drilled and he had will power. இன்னைக்கு நாமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற நமக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி முதலாவது ஜெபம் எப்படி இருக்கணும்? ரிவைவ் மீ, ஆண்டவரே என்ன எழுப்பு, ஆண்டவரே ஊழியத்தில் என்னை எடுத்து உபயோகப்படுத்தும். இரண்டாவதாக ரிவைவ் அஸ், எங்களை எழுப்பும், திருச்சபை எழுப்பும், என் குடும்பத்தை எழுப்பும் ஆண்டவரே. மூன்றாவதாக ரிவைவ் தி வொர்க், ஆண்டவரே ஊழியத்தை உயிர்ப்பி ஆண்டவரே. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இனி காலம் எவ்வளவு நாள் ஊழியம் நடப்பெறுமோ தெரியாது. டார்க் ஏஜஸ், முந்தியுள்ள டார்க் ஏஜஸ் போல ஒரு பெரிய இக்கட்டு காலம் வரப்போகுது. ஆரம்ப உத்தர காலம், the great time of trouble, early time of trouble, great time of trouble and Jacob time of trouble. 3 விதமான உத்தர காலத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். இதுக்கு நம்ம எப்பவுமே ஆயத்தப்படணும் அல்லவா? ஏர்லி டைம் ஆஃப் ட்ரபிள் எப்போ வரும்? ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வந்த உடனே ஆண்டவர் பிள்ளைகள் ஓத்துறோம். ஷேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் will take place. உடைக்கப்படும் சபை, உலுக்கப்படும். ஆயத்தமா இருக்கிறோமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே ரிவைவ் மீ, என்ன எழுப்பு ஆண்டவரே, என்ன உயிர்ப்பியோ. இரண்டாவது ரிவைவ் அஸ், என்னுடைய திருச்சபை உயிர்ப்பியோ, என்னுடைய குடும்பத்தை உயிர்ப்பியோ, ரிவைவ் அஸ். மூணாவதாக ரிவைவ் தி வொர்க், இப்படி ஊழியத்தை உயிர்ப்பியோ ஆண்டவர், வேலை உயிர்ப்பியோ சொல்லி நான் சொல்லணும். இந்த அருமையான புத்தகத்தை வாசிச்சே வாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் 7 அதிகாரங்கள் வந்து என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், பிறகு என்னன்னா முதல் 7 அதிகாரம் கன்ஸ்ட்ரக்ஷன், 8ல இருந்து 13 இன்ஸ்ட்ரக்ஷன். அங்க ரெஸ்டரேஷன் 1 வரைக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இங்க என்ன பார்க்கணும்னா ரெஸ்டரேஷன், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன், ரிவைவல் பார்க்கணும். அந்த 8வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? யாராவது எடுத்து சில வசங்களை வாசிக்கலாம், அன்மியூட் பண்ணி வாசிக்கலாம், சத்தம் வாசிக்க முடியுமா? ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட பார்க்கிறோம். நெகேமியா வந்து ஏதோ அலங்குகளை மாத்திரம் கட்டல, ஆவிக்குரிய அலங்குகளை கட்டினார். அதான் முக்கியமான பாடம் நம்ம படிக்கிறோம். நெகேமியா அவருடைய முழங்கல்ல இருந்து அலங்குகளை கட்டினார். 52 நாள்ல கட்டி முடிச்சிட்டாரு. ஆனால் ஆவிக்குரிய அலங்குகளை கட்டினாரா? என்ன கட்டினாரு? வாசி பார்க்கலாமா? 8வது அதிகாரத்தை எடுத்து 1வது வசனம் யாராவது படிக்க முடியுமா? அன்மியூட் பண்ணி படிக்கிறீங்களா? 8வது அதிகாரம் 1வது வசனம். ஜனங்கள் எல்லாரும்
தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். தேங்க்யூ வெரி மச். இங்க என்ன வாசிக்கிறோம்னா, முதலாவது அவ எப்படி எழுப்புல உண்டாக்குனான்னு பாருங்க. நெகேமியா முதலாவதாக எல்லா ஜனங்களும் இஸ்ரவேலர் தண்ணீர் வாசம் ஒருமனப்பட்டு போட செய்தார். ஒன்னக்கால். ஆங்கிலத்தில் வாசி பாருங்க, இதே வசனத்தை அது ஆங்கிலத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, they all gathered together as one man. ஒரே மனுஷனை போல கூட்டினாங்க. பார்த்தீங்களா? ஒரு மனுஷன்னா அவருக்கு என்ன சிந்தை இருக்கும், ஒரு மனுஷன் என்ன சிந்தை, அவர் எல்லாருக்கும் அதே ஏக சிந்தை உள்ளாக கூட்டினாங்க. ஒன்னக்கால். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எழுப்பு நமக்கு வேணும்னா நமக்கு ஒரு மனம் வேணும் இல்லையா? ஒன்னக்கால். We should all gather together as one man. திருச்சபைக்கு வரும்போதும் கூட்டங்கள் நடக்கும் போதும் இங்கு போனாலும் ஒருமனப்பட்டு நாம் செதிக்கும் போது வேதத்தை படிக்கும் போது there will be revival. எழுப்பல் கொண்டு வருவார். பாருங்க, ஜனங்கள் கட்டளையில் முடிச்சாங்க. உடனே நெகேமியா எஸ்ராவும் ஆவிக்கிற அலங்கால கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவது எழுப்பலுக்கு என்ன படி தெரியுமா? முதலாவது எடுக்க வேண்டிய படி ஒரு மனம். அப்போஸ்தலர் பாருங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டும் தடுத்துட்டாங்க. ஒரு மனம் அப்போஸ்தலர் அநேக இடங்களை வருது பார்க்கிறோம். இல்லையா? பார்க்கிறோம். சரி, அப்புறம் என்ன செய்தாங்களா? அந்த 2வது வசனத்தை படிச்சு பார்க்கறீங்க, வாசிக்கிறீங்களா யாராவது? 2வது வசனம். அப்படியே 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து பாருங்களா, இங்க வாசிக்கிறோம். இல்ல ஒரு மணி கூட்டினாங்க. அதோடு முடிக்கிற பாத்தீங்களா? எஸ்ராவை பார்த்து மோசே நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வர சொல்றாங்களா? 1வது வசனத்தை முடிச்சு பாருங்க. கொண்டு வர சொன்னாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 3வது 4வது வசனம் வாசிக்கும் போது வாசித்தாங்களாம். 4வது வசனம் வாசிங்க தயவு செய்து. 4வது வசனம். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கு என்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனாபாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாபாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானமாவும் தகரியாவும். 4வது வசனத்துல நம்பர் 4 வாசிங்க. 4வது வசனம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, புஸ்தகம் வாசிக்கப்பட்டு திறந்து வாசித்தாங்க. மக்கள் கவனமா கேட்டாங்களாம். பார்த்தீங்களா? முதல்ல ஒருமனப்பட்டு கூட்டினாங்க. 2வதாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா கொண்டாரு. 3வது என்ன வாசிக்கிறதுனா, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டுதான். எப்போ வாசித்தாங்க தெரியுமா? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வாசித்தாங்க. எப்படி கவனமா கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கவனமா செவிடுத்தாரலாம். எப்படி எழுதுறாரு? கவனமா செவிடுத்தாரலாம். நெகேமியா ஒரு பெரிய எழுப்புல பண்றதை பார்க்கிறோம். அலங்குகளை மாத்திரமல்ல, மக்களுடைய வாழ்க்கையில் அலங்கங்கள் கட்டப்பட்டு உடைந்து போன அலங்குகளை தான் கட்டினார். ஆவிக்கிற அலங்குகளை கட்டினார் பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன வாசிக்கிறோம்? வேத வாசிப்பு வந்தது. காலை முதல் மத்தியானம் வரைக்கும் நடந்தது. மக்கள் செவி கொடுத்தாங்க. கவனமா செவி கொடுத்தாங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி, அட்டென்டிவ்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? பிரசங்கம் நடக்கும் போதோ, கோயில் நடக்கும் போதோ, நம்ம ஆலயத்துக்கு போகும்போதோ, வீட்டுல வேதம் வாசிக்கும் போதோ எப்படி வாசிக்கிறோம்? வேத வாசிப்பு இல்லாமல் ஜெபம் வரவே, எழுப்புதல் வரவே செய்யாது. பைபிள் இஸ் நாட் a cake. பைபிள் இஸ் a bread. சொல்லுவாங்க. கேக்குன்னு தெரியுமா? கேக் எப்போ டெய்லி சாப்பிடுமா? இல்ல, அக்கேஷனலா கேக் வெட்டுவோம். பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, ஏதாவது விசேஷம் வந்தா கேக் வெட்டுறது வழக்கம். பிரேயர், word of God is not a cake. It is a bread. அனுதினம் சாப்பிடுகிற வசனமா இருக்கும். நம்ம வாசிக்கிறோமா? வசனம் இல்லாமல் எழுப்புல வரவே செய்யாது. பேதர் பிரசங்கம் பண்ணாரு. பெந்தைக்கோஸ்து நாள்ல வல்லமையா பிரசங்கம் பண்ணாரு. வசனத்தை சொன்னாரு. எழுப்புல வந்துச்சா வரலையா? 3000 பேர் மனத்துல குத்தப்பட்டவர்களாக, ஆண்டவர்மாரே சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? What shall we do? நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும்.
read the word of God, meditate the word of God, search the word of God, store the word of God. ஆண்டு வசனத்தை வாசிக்கணும், அதோடு முடிச்சிடக்கூடாது, தியானிக்கணும், meditate upon the word of God. மூன்றாவதாக search the word of God, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆராய்ச்சி பார்க்கணுமா. நாலாவதாக ஸ்டோர், இதயத்துல வைக்கணுமா. ஏன்னா வசனம் கிடைக்காத காலம் வரும் பொழுது வசனம் இதயத்தில் இருக்கும்போது அது உபயோகமா இருக்கும் இல்லையா. எழுப்புதலுக்கு என்ன அடிப்படை என்றால், முதலாவதாக ஒருமனப்பட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டு வசனத்தை வாசித்து தியானித்து பாருங்க, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் சுமார் 6 மணி நேரம் வாசித்திருக்கிறாங்களே. சில சமயம் நம்ம 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலே கஷ்டப்படுறோம். 6 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. யாரெல்லாம்? புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டாங்க. சரி, 5வது வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம் 5வது வசனம், ஒரு அருமையான வசனம், வாசிக்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 5வது வசனம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். பாத்தீங்களா, ஒரு என்ன அருமையான சாட்சி இல்லையா. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எஸ்ரா திறந்த உடனே ஜனங்களும் எந்திரிச்சு நின்னாங்களாம். எப்படி மரியாதை இருக்கு பாத்தீங்களா. வாட் கைண்ட் ஆஃப் ரெவரன்ஸ், என்ன பயபக்தி பாத்தீங்களா வேத வசனத்துக்கு. நம்முடைய வேதத்தை எங்க வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. வேதம் ஒருவேளை டேபிள் இருக்கலாம், அல்மாரில் இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஓய்வு நாளுக்கு கூட பைபிளை கொண்டு இல்லையா, எல்லாம் செல்போன்ல வச்சிருக்கிறோம், பரிசுத்த வேதாகம் இல்லாம வர்றோம். இப்ப பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் திறந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சுட்டு இருந்தாங்களா. ஜனங்கள்லாம் அவ்வளவு மரியாதை. யாருக்கு? ஆண்டுடைய வசனத்துக்கு அவ்வளவு மரியாதையோடு கண்டாங்க. ரெவரன்ஸ், வாட் ரெவரன்ஸ். எழுப்பு வேணுமா? இன்னைக்கு நமக்கு பயபக்தி வேணும், அதான் முக்கியமான காரியம். பயபக்தியோடு ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும், கேட்கணும். ஆலயத்து போனாலும் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டுடைய வசனத்துக்கு தான் முதல் இடம், வேற எதுக்குமே கிடையாது. காலையில் எந்திரிச்சோன்னு ஆண்டோடுக்கு தாவி சொல்ற போல நமக்கு நேரம் ஆயத்தமாகி காத்திருப்பேன்னு சொன்ன போல ஆயத்தமாகி காத்திருக்கணும். வேத வசனத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வரும், குடும்பத்தில் எழுப்புதல் வரும், சபையில் எழுப்புதல் வரும். நெகேமியா அதைத்தான் கொண்டாங்க. நீமையா ஜெபத்துலதான் எழுப்புதல் கொண்டார். முழங்கால் நின்று ஜெபித்து மக்களுடைய வாழ்க்கையில எழுப்புதல் கொண்டார். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா. நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் வர வேண்டும் என்றால் வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானம் பண்ணணும், வேதத்தை எழுப்பி வைக்கணும். அதுல 6வது வசனம் வாசிக்க. 8வது அதிகாரம் 6வது வசனம். அவங்க என்ன செய்யறாங்க? அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, ஹியூமிலிட்டி, தாழ்த்துனாங்க. எங்க அலங்கம் கட்டின ஜனங்களை பாருங்க, அலங்கம் கட்டுறதுக்காக எஸ்ரா நெகேமியா ஜனங்களை அழைச்சாங்க. இப்ப பாருங்க, ஒரு பெரிய எழுப்புறத பார்க்கணும். அலங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம், பணிந்து கொண்டார்கள். பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிடவும் என்று 95 சங்கீதத்தில் வாசிக்க. Let us bow down and worship. தாழ்த்தினாங்க. என்னைக்கு தாழ்மை இல்லையோ அன்னைக்கு எழுத்துல வரவே செய்யாது. எழுத்து வேணுமா? தாழ்மைப்படணும், ஆண்டு நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும். பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங், 2 முக்கியமான காரியம். ஜெபத்தில் நமக்கு என்ன இருக்கணும்னா, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஒன்லி பெட்டிஷன் இல்லையா. பவுல் எழுதும்போது ஜெபத்தையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா மனுஷருக்காக ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், விண்ணப்பம். விண்ணப்பம்னா என்னது? பெட்டிஷன். நமக்காக, குடும்பத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் தாழ்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை சித்தமாக அண்ணா ஜெபம் பண்ணால விண்ணப்பம் பண்ணினாள். எசேக்கியா விண்ணப்பம் பண்ணால் இல்லையா? விண்ணப்பம் பண்ணினா, அதான் வேதத்துல இருக்கு. விண்ணப்பம் பண்ணினா, விண்ணப்பம்னா சாஃப்ட் பெட்டிஷன். நம்ம ஜெபத்தில் இருக்கணும். 2வதாக இன்டர்செஷன், பிறருக்காக வேண்டுதல் செய்யணும். அது முக்கியமான காரியம். நமக்காக மாத்திரமல்ல, ஜெபிக்க கேட்டு வந்த பிள்ளைகள், சபையார்கள், விசுவாசிகள், போதர்கள், ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். இன்டர்செஷன். 3வதாக என்ன ஜெபத்தில் இருக்கணும்? ஜெபம், போராடி ஜெபிக்கிற அனுபவம். ஆண்டவரே யாக்கோபை போல
நீர் ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன். போராடி ஜெபிக்கிற அனுபவம் நம்ம. 4வதாக தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் செலுத்துற மாதிரி அவங்க அப்படிதான் செலுத்தினாங்க. சில ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா ஸ்தோத்திரம் செலுத்தி அணிந்து கொண்டார்கள். எழுப்பில் வருது பார்த்தீங்களா? எழுப்பு சும்மா வந்துடாது. எழுப்பில் வருகிற அந்த காரியங்கள்லாம் செய்யணும். நெகேமியா அதைத்தான் செய்தாரு. என் நீமையா முழங்கால காரியத்தை செய்தாரு. சில ஜன மத்தியில பெரிய எழுப்புல எப்படி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் பற்றி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். 8வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். பார்த்தீங்களா? வாசித்தது விளங்க பண்ணாங்களா? they explained the word of God. இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு திருச்சபையில இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும்னா அம்மையார் எழுதுறாங்க கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ல we should preach Matthew 24 quite often in our churches. 24 அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்கணுமா? ஏன் என்ன நடக்குது? where are we in the prophecy? திருச்சபை அதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். நம்ம வரையை பற்றி பிரசங்கம் பண்றோமா? Second coming is a faded story. It's not a fervent prayer. நம்ம செல்ஃப் அட்மிட் சொல்றோம். வரையை குறித்து நாம் அதிகமா பேசுறோமா? இல்ல, காலம் அப்படி இல்லை இல்லையா? Second coming has become a faded story. Now it should become a fervent prayer. அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதை குறித்து பிரசங்கம் பண்ணணும். கடைசி நிகழ்ச்சியில மக்கள் சொல்லணும். சீலிங், லேட்டர் ரெயின், ஷேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங், டைம் ஆஃப் ட்ரபிள், நிறைய காரியம் இருக்குது. இன்னைக்கு பிரசங்கிப்பட வேண்டிய பிரசங்கம் அதான். பாருங்க, அவங்க என்ன செய்தாங்களா? விளக்குனாங்களா? they explained the law of Moses. முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்ம வேதத்தை விளக்கி சபையார் சொல்லதான் என்ன ஒரு ஊக்கம் வரும். ஏதோ வந்தோம் இந்த பசங்க வாசித்தோம் சொல்லிட்டு போறது அல்ல. இன்னைக்கு கண்ணு கருத்துமாக வேதத்தை வாசித்து நாம் அதை போதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. என்ன வேதவசனம் கிடைக்காம போயிடும். நமக்கு விரோதமா பல காரியங்கள் தீட்டப்படும். சண்டையெல்லாம் வரப்போகுது. வேதத்தை படிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது இப்பவே நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? பாருங்க, எஸ்ரா நெகேமியா என்ன செய்தாங்க? எஸ்ரா வேதத்தை விளக்கி சொன்னார். எல்லாம் சொன்ன பிறகு ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாத்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பாத்தீங்களா? ஜனங்கள் என்ன செய்தாங்களா? விளக்கி சொன்ன பொழுது அழுதாங்களாம். அழுதுட்டாங்களாம். முக்கியமான காரியம் இல்லையா? எதுக்கு அழுதாங்க? பாவ நிலைமையை குறித்து அழுதார்களாம். repentance is the basic of revival. எழுப்புல வரணுமா? மனம் திரும்பல் இல்லாம எழுப்புல வரவே செய்யாது. பாருங்க, இந்த ஜனங்கள் கேட்ட மாத்திரத்துல அழுதாங்களாம். எங்க நிலைமை எப்படி இருக்குது ஆண்டவரே? வசனம் எப்படி சொல்லுது ஆண்டவரே? நாங்கள் இன்னும் குணப்படலையே, வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமே சொல்லி அழுதாங்களாம். நாம எப்படி இருக்கிறோம்? வசனத்தை கேட்ட அழுக வருதா? யோசிச்சு பாருங்க. சர்ச் சர்வீஸ் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட். சர்ச் சர்வீஸ் எப்படி என்டர்டெயின்மெண்ட் அல்ல. அது என்ன செய்யணும்? மக்களை மனம் திரும்புவதற்கு அழைக்க வேண்டியதா இருக்கும். எவ்ரி சர்மன் should make the people repent. அதான் முக்கியமான காரியம். அவங்க அழுதாங்க, வசனத்தை கேட்டு அழுதாங்கன்னு பாக்குறோம் அல்லவா? அப்புறம் நம்ம நீங்க இப்படியே வாசிக்க வாங்க. 9வது அதிகாரம் எடுங்க. 9th chapter 9வது அதிகாரம் எடுங்க. 1வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவங்க என்ன செய்தாங்க பாருங்க. அழுது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய எழுப்பல் எப்படி வந்தது பாருங்க. ஸ்டெப்ஸ் ஃபார் ரிவைவல். 1வது வசனம் வாசிக்க. 9:1. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். பாத்தீங்களா? இதோட விட்டுல அப்ப திரும்ப என்ன செய்தாங்களா? அன்னைக்கு மாத்திரம் எழுப்பது இல்ல, திரும்ப வந்தாங்களா? என்ன செய்தாங்க? ரெட்டு உடுத்தி புழுதியை போட்டு காமிச்சாங்களா? பாருங்க, என்ன பெரிய எழுப்புகள் அங்க ஏற்படுது பார்க்கிறோம். யாரால? நீமையா, நெகேமியாவால, முழங்கால் நெகேமியால எழுப்புகள் ஏற்படுதுன்னு பார்க்கிறோம். ரெட்டுடுத்தி புழுதியை போட்டு, அது என்ன அர்த்தம்? கம்பல்னஸ். ஆண்டவரே நாங்க ஒண்ணும் இல்லை, நாங்க புழுதி, நாங்க சாம்பல் ஆண்டவரே,
தாவி சொல்றாங்க, புழு ஆண்டவரையும் தாவி சொல்ற போல we are nothing. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி தாழ்த்துறோமா? 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரிசேயன் ஆயக்காரன் போட பரிசேயன் என்ன சொன்னா, நான் உபாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், நான் மத்தவங்களை போல இல்ல, அந்த நிக்கிற அந்த ஆயக்காரனை போலோட நான் இல்ல, நான் பரிசுத்தவான் சொல்லி ஜெபம் பண்ணான். செல்ஃப் ரைச்சியஸ் மேன், செல்ஃப் கன்கிராச்சுலேட்டரி பிரேயர். அவருடைய பிரேயர் என்ன? செல்ஃப் கன்கிராச்சுலேஷன், தன்னையே பொழுது பேசலாம். there's no room for mercy. ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அங்க இடமே இல்லை. ஆனா ஆயக்காரர் எப்படி ஜெபம் பண்ணா, have mercy on me o lord. 7 வேர்ட்ஸ் தான், 7 worded prayer, effective prayer, fervent prayer. God heard the prayer. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லையா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, அப்படி வாழ்க்கையில ஒரு தாழ்மையோடு அந்த சமூகத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் நிச்சயமா ஒரு எழுத்துல கொடுப்பார். 2வது வசனம் வாசிங்க, அது 9:2 வாசிங்க. இஸ்ரவேல் சந்ததியார் ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். பாத்தீங்களா? ரிவைவல்னா ஏதோ மாத்திரம் இல்லை, தட் ஷுட் பி ரெஸ்டரேஷன் இருக்கணும். எல்லா ஜாதியும் விட்டுட்டாங்களாம். எப்படி வருது பாத்தீங்கன்னா ரிவைவல்? அப்ப நம்முடைய பழைய பாவங்களை விட்டுறணும், பழைய சுவாபங்களை விட்டுறணும், மாம்சம் கிரியை காணப்படக்கூடாது. பாவ அறிக்கை செய்தாங்களாம். அன்னைக்கு அறிக்கை செய்தாங்க, இன்னைக்கு திரும்ப வந்து அறிக்கை செய்யறாங்க. பார்த்தீங்களா? ரெட்டு உடுத்தி புழுதியை போட்டுக்கொண்டு அந்நிய ஜாதிகள் விலக்கிட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி வந்தாங்களாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லி அந்நிய இதாலும் கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை நிறைவேற்றிட்டு வந்தாங்க பார்க்கிறோம். பாவ அறிக்கை செய்து நின்னாங்கன்னு பார்க்கிறோம். சரி, 3வது வசனம் வாசிங்க. அது 3வது வசனம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். தேங்க்யூ. வாசிக்கிறோம், நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. ஒரு ஜாமம் மட்டும் வேத வசனம், அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஒரு ஜாமம் கிட்டத்தட்ட 3 hours வாசிட்டாங்க. வேதம் கவனமா கேட்டாங்களா? எங்க வாசித்தோம் அல்லவா? ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்தார். கன்ஃபெஷன் ஆஃப் சின். ரெட்டுடுத்தி புலிகளை உட்கார்ந்து கன்ஃபெஸ் சின். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுவவன் இறக்கம் வருவான். அப்படிதான் வாசிக்கணும் இல்லையா? வசனத்தை கேட்ட போது அவர்கள் என்ன செய்தாங்களாம்? அழுதார்கள், பாவ அறிக்கை செய்தார்கள். ஒரு ஜாமம் மட்டும் வேத வசனம் வாசிக்கப்பட்டது. ஒரு ஜாமம் மட்டும் தங்களை அவர்கள் தாழ்த்தி 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 ஜெபித்து அழுது புலம்பி, என்ன பெரிய எழுத்து பார்த்தீங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் ரிவைவல்! யாரால? நெகேமியால பெரிய எழுப்பு ஏற்பது பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு வேற அந்த நெகேமியாஸ் இன் அவர் சர்ச், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செருக்கள் எங்கே? நெகேமியாக்கள் எங்கே? எழுப்பல் கொண்ட நெகேமியாக்கள் எங்கே? முழங்கால் நெகேமியாக்கள் எங்கே? ஒவ்வொருவரும் முழங்க நெகேமியா இருந்தா இன்னைக்கு பெரிய எழுப்புகள் வந்திருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? ஆண்டு வருகை வந்திருக்கும். நம்ம செய்ய வேண்டியவெல்லாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இன்னும் தூது இன்னும் அநேரம் போகல. ஆண்டு வருகைக்கு ஆயத்தப்படணும். சுவிசேஷம் உலகமெங்கு பிரசங்கப்படும், அப்பொழுது ஆண்டவர் வருகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மத்திய 24. அதே மாதிரி நம்முடைய கையில ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம ஏற்று எழுப்பில் கொண்டு வரணும். we should bring victory, we should bring revival. அதோடு நிக்கல, இதெல்லாம் அவங்க see the steps for revival. இந்த எழுப்புதலுக்கான படிகளை நாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா? முதல் படி என்ன? ஒருமனப்பட்டார்கள். வேத நியாயப்பிரமாண புஸ்தகம் கொண்டு வரப்பட்டது. அதை வாசித்தாங்க, கேட்டாங்க, கவனமா கேட்டாங்க. வேத வசனங்கள் எழுந்து நின்னாங்களாம். அப்புறம் பாவரிக்கை பண்ணாங்களாம். என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா? இப்போ நெகேமியா புஸ்தகம் ஏதோ அவர் அலங்கங்கள் மாத்திரம் கட்டல, எழுப்புல கண்டனர். 10வது அதிகாரத்தை வாசி பார்க்கும்போது 2-3 வருஷத்துல வாசித்து முடிச்சிடுறேன். 10வது அதிகாரத்துல 10வது இருக்கிறீங்களா? 29வது வசனம் வாசிங்க. Chapter 10 and verse 29. தீர்மானம் எடுக்கிறாங்க. டிசிஷன். they take some decision. நாங்க இதெல்லாம் செய்வோம்னு தீர்மானம். எழுப்புதல்னா தீர்மானம் இல்ல எழுப்புதல் வந்து எழுப்புதல் இல்லை. ரிவைவல் without restoration இல்ல. வாசிக்க பார்க்கலாம். 29. தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரருடைய கூடிக்கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும்
எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளை சகல நியாயம் நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் பாத்தீங்களா? என்றும். இப்ப அவங்க பாருங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அழுதாங்க, புலம்புறாங்க, அறிக்கை செய்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன செய்யறாங்க? தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? ஆண்டவரே, நாங்கள் நியாயப்பிரமாணப்படி கைக்கொள்ளும். we will keep the commandments of God. அதாவது தீர்மானம் இல்லாத எழுத்துலான பிரச்சனையுமே இல்லை. நோ 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 ரிவைவல், நோ யூஸ் அட் ஆல். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில எழுத்து வந்தா மாத்திரம் போடாது, தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுத்தாங்க? முதல் தீர்மானம், நியாயப்பிரமாணத்தை நடப்போம். 30வது வசனம் வாசிங்க. நம்பர் 30. நாங்கள் எங்கள் குமார்த்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமார்த்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும். பாத்தீங்களா? 2வது டிசிஷன் என்ன சொன்னாங்க? கிறிஸ்துவுக்கு பேலியாளுக்கு என்ன சம்பந்தம், ஐக்கியம்னு பவுல் எழுதியிருக்காரு இல்லையா? ஒளிக்கு இருளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்ற பவுல், செப்பரேட் யுவர் செல்ஃப், கம் அவுட் ஆஃப் தம். அதான் அவங்க செய்யறாங்க. அந்நிய ஸ்திரீகள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா கலந்துருந்தாங்க இல்லையா? ஒரு பெரிய ரிவைவல் வந்த மாத்திரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. they came out, they separated themselves. 31வது வசனம் வாசிங்க. 3வது டிசிஷன், தேர்ட் டிசிஷன் என்ன எடுத்தாங்க? வாசிங்க 31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசங்கத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? ஆணையிட்டு பிரமாணம் பண்ணாங்களாம். வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன்? அன்பிளின்சிங் டிட்டர்மினேஷன். அசைக்க முடியாத தீர்மானம் எடுத்தாங்களாம். என்ன தீர்மானம்? ஓய்வு நாள் ஆசிரிக்கணும். இவ்வளவு நாள் ஆசிரிக்கல. இப்போ தீர்மானம் எடுக்கிறாங்க, ஆண்டவரே ஓய்வு நாள் எப்படி ஓய்வு நாள் ஆசிரிப்போம்? வாங்கவும் மாட்டோம், விற்கவும் மாட்டோம். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க மாட்டோம் தீர்மானம் எடுத்தாங்க. இன்னைக்கு ஓய்வு நாள் தான் நமக்கு முத்திரை இல்லையா? படிச்சிருப்பீங்க இல்லையா? ஜீவனுடைய தேடு முத்திரை என்னது? Sabbath is the seal of God. Sunday is the mark of the beast. படிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி இந்த ஓய்வு நாளை கை கொள்றோம்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி தீர்மானம் எடுத்தாங்க? வாங்க மாட்டோம், சரக்கு வரவும் கிடையாது, போறதும் கிடையாது, வாங்கவும் மாட்டோம், பரிசுத்தம் ஆசரிப்போம். அப்போ ஓய்வு நாள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? தியானங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், நம்முடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிடுறோமா? எல்லாம் முடிச்சிடுறோமா? ஆண்டவர் சமூகத்துல உண்மையாக கேட்டு பாருங்க. ஏதாவது வாங்குறோமா, விற்கிறோமா, சொந்த பேச்சு பேசுறோமா, ஏசு அந்த திட்ட வாசிக்கிறோம் அல்லவா? இப்படி மாதிரி காரியங்களை செய்யறோமா? எழுப்பில் எப்படி வரும்? வராது. நம்ம இந்த ஓய்வு நாள் அவங்க தீர்மானம் எடுத்தாங்களாம். என்ன தீர்மானம்? ஓய்வு நாளை கை கொள்வோம் அப்படின்னு தீர்மானம் எடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். இந்த ஓய்வு நாள்ல வந்திருக்கிறோம் இல்லையா? தீர்மானம் எடுக்கணும். என்ன? பரிசுத்தமா ஆசரிப்போம். ஏனென்றால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற அருமையான வாக்கியம் ஓய்வு நாள். அதை கை கொள்ளணும். அதுதான் முத்திரை. செட்டிலிங் இந்த ட்ரூத். ஜீவன்ல தேவனுடைய முத்திரை தான் என்னது? அது உண்மையா கை கொண்டாதான் நாம் முத்திரையை தரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா முத்திரை கிடைக்காது. முத்திரை இல்லைன்னா அவ்வளவுதான், நம்முடைய தவணையின் காலம் முடிஞ்சு போயிடும். நம்ம எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல் வந்திருக்கோம் பாத்தீங்களா? நெருக்கடியான நேரத்தில் வந்திருக்கிறோம். we need Nehemiahs in our church. அடுத்தது வாசி பார்க்கலாமா? 32வது வசனத்திலிருந்து இப்படி வாசி பார்த்தீங்கன்னா வாசிக்க நேரம் இல்லை. காணிக்க தசமா கொடுப்போம் தீர்மானம் பண்ணாங்களாம். 32வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா we will pay the tithe and offerings. என்னென்ன வேண்டிய எல்லாம் நாங்க செய்வோம்னு தீர்மானம் படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய தீர்மானம்! நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உத்தமமா நம்ம காணிக்கை செலுத்துறோமா, உண்மையை செலுத்துறோமான்னு யோசிச்சு பாருங்க. தசமா கொடுக்கிறோமா? தீர்மானம் எடுத்தாங்களாம். கடைசியாக என்ன தீர்மானம் எடுத்தாங்க? 39ஆம் அதிகாரம் வாசிங்க. 39 வசனம் வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். பாத்தீங்களா? என்ன அருமையான திட்டம் பாத்தீங்களா? ஆண்டுடைய வேலையை பராமரிக்க விட மாட்டோம், என்ன வேலையை நாங்க செய்வோம் அப்படின்னு செய்தாங்களாம். எழுத்துல வந்துச்சா வரலையா?
There was a revival. அது எழுப்பில் மாத்திரம் பாவ அறிக்கை மாத்திரம் செய்யல, வேதத்தை மாத்திரம் வாசிக்கல, திட்டம் பண்ணாங்களாம், தீர்மானம் எடுத்தாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கணும் இல்லையா? அருமையான ஆண்டவர்களை சிந்தித்து பார்ப்போம். செயல்பட வேண்டிய நேரம். இன்னைக்கு நெகேமியா புத்தகத்தை நாம் படித்துட்டு இருக்கிறோம். நீங்க வீட்டுல இருக்கையில தியானித்து பாருங்க. நெகேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்க. எழுப்பல் கொடுக்கிறது புத்தகம். இட்ஸ் புக் ஆஃப் ரிவைவல், இட்ஸ் புக் ஆஃப் பிரேயர். நெகேமியா பிரேயர் நீமையா நமக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்குன்னு பார்க்கிறோம் இல்லையா? அதனால இந்த ஓய்வு நாளின் இந்த நேரத்துல நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு 3 ஜெபம் சொன்னேன். ரிவைவ் மீ, என்ன எழுப்ப ஆண்டவரே, ரிவைவ் மீ. இரண்டாவதாக ரிவைவ் அஸ், எங்களை எழுப்ப ஆண்டவரே. மூன்றாவதாக ரிவைவ் தி வொர்க், எங்களுடைய ஆண்டவரே வேலையை ஊழியத்தை எழுப்புன்னு சொல்லி ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். வாழ்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சபத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓய்வு நாள் 6 மணி நேரத்தில் ஆண்டவரே, நெகேமியா காலத்தில் நடந்து எழுப்பல் எங்களுக்கு சபையில கொடுங்கப்பா. என்னை ஒரு நெகேமியா மாற்றும். நான் முழங்கால் பற்றி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அநேருக்கு நான் சாட்சியா இருக்கணும். நெகேமியா போல, இஸ்ராவை போல ஆண்டவரை இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து நம்ம இந்த இடத்துல, நம்ம வீட்டுல இருக்கிறீங்க எல்லாரும், சூம் பக்கத்துல இருக்கிறீங்க எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல முற்று ஒப்பு கொடுக்கணும். எழுப்புதலுக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் அக்னிக்கா காத்திருக்கணும். ரம்யான பாடல். அக்கினி ஊற்றை திறந்திடுமே, பின்மாறி மழையை பொழிந்திடுமே, தேவனல் ஆவியை ஊற்றிடுமே, இன்று எங்கள் சபைதனை நிரப்பிடுமே. பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, பற்றிடும் அக்கினி. பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, பற்றிடும் அக்கினி. ஜெபம் செய்யும் நேரத்தை இன்னும் கூட்டி, உபவாச நாட்களை இன்னும் பெருக்கி, கர்த்தரின் சித்தம் அதை நிறைவேற்றி, மேலோக வாழ்வை காட்டும் தேவ அக்கினி. அருமையான பாடல் இல்லையா? ஜெபம் செய்யும் நேரத்தை இன்னும் கூட்டணுமா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. உபவாச நாட்களை இன்னும் பெருக்கி, கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றி, மேலோக வாழ்வை காட்ட அக்கினி நமக்கு வந்து. எப்படிப்பட்ட அக்கினி? பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, பற்றிடும் அக்கினி. பரலோக அக்கினி, பலிபீட அக்கினி, பட்சிக்கும் அக்கினி, பற்றிடும் அக்கினி. அக்கினி ஊற்றை திறந்தலுமே, பின்மாறி மழையை பொழிந்திடுமே, தேவனல் ஆவியை ஊற்றிடுமே, இன்று எங்கள் சபைதனை நிரப்பிடுமே. ஜெபம் இல்லாமா? எங்கள் நேசிகளை தாப்பனே, சபைகளை நிரப்ப ஆண்டவரே, அக்கினியை போடும். எஸ்ரா நெகேமியா கால் நடந்த ஒரு எழுப்புல எங்களுக்கு தாரப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.